ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற saree வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி டெசர் sarees. ஆக்சுவலி கண்டினியூஸாகவே நம்ம செமி டெசர் sarees தான் வந்து போட்டுட்ருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அண்ட் ட்ரேப்பிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பர்சனலி இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால தான் வந்து டசர் சாரீஸே வந்து வாங்கிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற saree வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ பாருங்கள். இதுதான் வந்து ஒரிஜினல் கலர், இங்கே தெரியுது இல்லைங்களா, அதுதான். ஆக்சுவலி வந்து நாங்கள் எந்த லைட் செட்டிங் எதுவுமே இல்லாமல் தான் எடுக்கிறோம். ஈவன் நம்ம வீட்டில் இருக்க டியூப் லைட் கூட போடல, சன்லைட்னோட வெளிச்சத்தில் தான் எடுக்கிறோம். பிகாஸ் நாங்கள் வந்து இப்போது பிரைட் லைட்டெல்லாம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதனோட கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து தெரியும். நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணி வாங்கும்போது அது உங்கள் கைக்கு கிடைக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டும் வந்துடக்கூடாது. அப்படின்னா தான் வந்துட்டு அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து லைட் செட்டிங்லாம் எதுவுமே கிடையாது, டியூப் லைட் கூட கிடையாது. ஸோ அப்படியே தான் நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்க்குற கலர் மோரார்லெஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். சம்டைம்ஸ் இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலர் வந்து ரொம்ப ஸ்லைட்டாக வந்து வேரி ஆகுது, ஈவன் வித்தவுட் லைட்டில் கூட. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ளூ, ஸ்கை ப்ளூ மாதிரி வரும். ஸோ அந்த saree இது பாருங்களேன். இது வந்து பிளெயின் saree தான். கீழே வந்து பார்டர் வந்து உங்களுக்கு இது வந்துடுது, மேலே வந்து ஒரு சின்ன ஜரி பார்டர் வரும், சென்டர் ஃபுல்லாகவே வந்து பிளெயினாக தான் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பிளெயின் sarees வந்து இவ்வளோ காஸ்ட்டாக வந்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஈவன் நானுமே அப்படி திங்க் பண்ணுவேன். பட் பர்ஸ்னலாக வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளெயின் saree அப்படின்றது வந்து இட் கிவ்ஸ் யூ ப்ரொஃபஷ்னல் லுக்கு. இந்த ப்ரொஃபஷ்னல் போகிறவங்க லைக் டீச்சர்ஸு, இல்லை வந்து பேங்க் ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு sarees நம்ம வந்து வியர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு எலகண்ட்டாக தெரியும். ஸோ பிளெயின் sarees அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ண வேண்டாம். இட் கிவ்ஸ் யூ சம் ப்ரொஃபஷ்னல் லுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ப்ளூ கலர் saree. இது வந்து பாருங்களேன், இங்கே வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு ஜரி வீவிங்கில் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன பார்டர் மாதிரி. ஆக்சுவலி இது வந்து ஜரியில் வியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பென்சில் மீனாக்காரி ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஜரி கிடையாது, இது வந்து த்ரெட்டில் வந்து வியூ பண்ணுறது. இப்போ ஜரிலேயே வந்து நம்ம கண்டினியூஸாக இந்த டிசைனையும் வந்து ஜரிலேயே வியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து காசு வந்து குறையும். இது வந்து இங்கே ஒரு ஜரியில் வியூ பண்ணிவிட்டு எகெயின் வந்து த்ரெட்டில் இங்கே வியூ பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ஒரு சாரீக்கும் வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுறது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது, வீவர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும்போது அதனோட காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ இதை கண்டினியூஸாக ஜரிலேயே வியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் காஸ்ட் குறையும். ஸோ இது ஒரு ப்ராசஸ், அடுத்தது இது ஒரு ப்ராசஸ் அப்படின்றதுனால தான் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்களேன், இதனோட இன்ட்ரிகேட் டிசைனை பாருங்களேன், தெரியுதுங்களா? ஸோ காமனாக வந்து யூஸ்வலாக கட்டுறதை விட இந்த மாதிரிலாம் கட்டணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து சரி. ஸோ டசர் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த கோடு கோடாக வந்து தெரியும், கம்ப்ளீட் பிளெயின் வந்து தெரியாது, இந்த மாதிரி கோடு கோடாக வந்து நமக்கு தெரியும். பாருங்கள், இதுதான் வந்து சாரியோட ஒரிஜினல் கலர், இங்கே தெரியுதுங்களா? அதுதான். மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப் சைடு பார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதுதான் டாப் சைடு பார்டர். சின்ன கீழே கொடுத்துருக்க மாதிரியே வந்து அந்த ஜரி வீவிங்கில் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளெயின் தான். ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் கலரில் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜரி வந்து பார்டர் கொடுத்துட்டு செல்ஃப் கலரில் வரும். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கலர்.
இதில் வந்து 3 கலர்ஸ் அவைலபிள். 3 கலர்ஸுமே வந்து உங்களுக்கு யூனிக்காக தான் இருக்கும். ஐ மீன் கலர்ஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்க கலர்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டசர் கலர். பாருங்கள். இட்ஸ் நாட் சாண்டில் கலர். இது வந்து டசர் கலர் பாருங்களேன். கலர் ப்ளஸ் இந்த டிசைன் இதெல்லாம் பாருங்களேன், சூப்பராக தெரியுது பாருங்களேன். இந்த டசருக்கான அந்த லைன் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே பாருங்கள் இதில் தெரியுதுங்களா? இங்கே இந்த இடத்துல பாருங்கள், கோடு கூட இந்த எல்லாம் தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு கலர் டசர் கலர், நாட் சாண்டில் கலர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லைட் பர்பிள் கலர் பாருங்கள். 3 கலருமே எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் கட்டும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ யாருக்காவது வந்து இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1200. பாருங்களேன், டிசைன்ஸ் எல்லாம் பாருங்களேன். நமக்கு வந்து இது சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இதில் வந்து வீவர்ஸ்க்கு வந்து ப்ராசஸிங் ஒர்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. பாருங்கள். ஓகேங்களா. இது ஒரு கலர். இது வந்து டசர் கலர், நாட் சாண்டில் கலர். பாருங்கள். இது வந்து ஸ்கை ப்ளூ கலர். மோரர்லெஸ் வந்து சாரியோட ஒரிஜினல் கலர் அப்படியே உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து தெரியுது பாருங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.